தண்டனை அதிகமாக்கிறங்கிறது நல்ல விஷயம். இப்போ ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் மாநில பலாத்காரம் பண்ணால், ஆமாம் பண்ணால் உடனே அவங்க வந்து டோட்டலாக அந்த ஆசிரியர் இதே சான்றிதழே ரத்து பண்ணுறங்கிறது நல்ல விஷயம். அது பத்தாதுங்க. அதெலாம் அவங்களுக்கு ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டா இடமாற்றம், இடைக்கால நீக்கம், இதெல்லாம் வந்து பத்தாது. அது தவிர உணரணும். ஃபஸ்ட்டு ஒரு தண்டனை வந்து நம்ம செஞ்ச தவிர உணர்வுக்கு தான் தண்டனை. நீங்கள் அந்த இடமாற்றங்கிறது இங்கே வாங்க சம்பளத்தை இன்னொரு இடத்துல வாங்க போகிறாப்புல, இதில் என்ன உணர முடியும்? இடைக்கால நீக்கங்கிறது அதெல்லாம் பெரிய ஒரு தண்டனை இல்லை, உணர மாட்டாங்க. நான் சரி ஒருத்தர் கொடுக்குற தண்டனை வந்து அந்த எண்ணத்தில் இருக்காங்களே யார் இதே மாதிரி பொறுக்கி இருப்பாங்களே, புறம்போக்கெலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பயம் வரணும். பெண்ணை தொட்டால் இந்த மாதிரி தண்டனை வரும். அவங்க வந்து மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களாம் வந்து ஒரு மனநோயாளி தான் சொல்கிறாங்க. அம்மாவை பார்த்தோ, பெண்களை பார்த்தோ, குழந்தைகளை பார்த்தோ அவங்க வந்து இன்னொரு பொண்ணு மேலே ஆசைப்படுறாங்கன்னா அவங்க மனநோயாளி தான் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம், மனநோயாளிங்கிறது வேறங்க. மனநோயாளி ரேப் பண்ண மாட்டாங்க. மனநோயாளி பொண்ணு மேலே ஆசை வந்து ரேப் பண்ண மாட்டான். கொலை பண்ணலாம், கீறலாம், கடிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஒரு சைக்கிளில் ட்ரெயினில் விட்டு தள்ளி விட்டு சைக்கோ பண்ணலாம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு அது கொலை பண்ணுவாங்க, மொத்தம் பண்ணுவாங்க. இந்த ரேப் பண்ணுறதுங்கிறது மனநோயாளிங்கிறது நம்ம வந்து நம்மளே அப்போ சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு பொண்ணை ரேப் பண்ணவன்ட்டு போய் அவங்க மனநோயாளி சொன்னால் அப்போ என்னன்னா, நாளைக்கு எவனாவது ரேப் பண்ணிட்டு நான் மனநோயாளி சொன்னால் விட்டுருவீங்களா நீங்கள்? இப்போ இதில் மனநோயாளியா, பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் ரேப் பண்ணானே மனநோயாளியா? இல்லை சொல்கிறேன். இப்போ இந்த ஹார்ட் ஆஃப் சிட்டி ஈஸியார் அங்கே போய் இப்போ பொண்ணை விரட்டிட்டு போகிறாங்க, அவங்க மனநோயாளியா? இப்படி எல்லோரும் மனநோய் விட்டால் அப்போ என்னென்ன இந்த மாதிரி சப்பை கட்டு இந்த மாதிரி முட்டு கொடுக்குறது தான் இந்த தவறோட வீரியம் நமக்கு தெரியாமல் போயிடுது. கற்பிடிச்சா என்ன சில வெளிநாட்டில் இருக்குது, துபாயிலாம் இருக்குது. நீங்கள் மற்றதுங்க கொலை, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பெண்ணை தொட்டானா அவனுக்கு கொடுக்குற தண்டனை அந்த எண்ணம் உள்ள எல்லாருக்கும் பெரிய பயத்தை உண்டாக்கணும். இனிமேல் தவறு குறையிற மாதிரி இருக்கணும். இவ்வளோ எத்தனை தண்டனை கொடுத்துருக்கான், எத்தனை சிறை தண்டனை கொடுத்துருக்கான், குறையுதா? ஏன் குறையில? தண்டனை சரியில்லை, தண்டனை பத்தலை. அப்போ அது ஒரு தண்டனை வேறு மாதிரி இருக்கணும். ஆசிரியர் நடு ரோட்டில் வச்சு சுட்டு அது வீடியோ எடுத்து இதே மாதிரி சேனல் இருக்குல்ல, இது எல்லாம் பண்ணுறோம். சாத்தியமாகலை. நான் சொல்கிறேன், நான் எங்கள் ஒரு குடிமகனாக எங்களோட ஒரு ஆசைன்னு சொல்லலாம்.